மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். சாரி விக்ரம், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன நமக்குள்ள சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இந்தா. என்ன அது? எனக்கு பசிக்கும்னு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டியா? புளி சாதமா இல்ல தயிர் சாதமா? புளி சாதமும் இல்ல, தயிர் சாதமும் இல்ல. ஆனா இதுக்குள்ள இருக்கிறது உனக்கு பிடிச்ச ஒரு டிஷ். அப்படியா? எனக்கு பிடிச்சதுன்னா என்னவா இருக்கும்? இவ்வளவு ஈஸியா திறந்துட்ட. என்னன்னு பாரு. குழிப்பணியாரம். எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே. அத தெரிஞ்சுதான் நான் இதை உனக்கு செய்ய சொல்லி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. செமையா இருக்கு விஜி. பணியாரத்துக்குள்ள முந்திரி திராட்சை புதுசா இருக்கு. செம்ம காம்பினேஷன். பொதுவா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்களே. அதாவது இதுக்குள்ள திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு. இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த மாதிரி பணியாரத்துக்குள்ள முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அசத்தெல்லாம் செய்யறதெல்லாம் எங்க அம்மா ஸ்பெஷல். ஏன் எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம். எனக்கும் இந்த ஸ்வீட் பணியாரத்துல இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நீ பேசும்போது பணியாரம்னா பிடிக்கும்னு சொன்னல, அதனாலதான் இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு செஞ்சு கொடுன்னு அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். உண்மையிலே சொல்றேன், உங்க அம்மாவுக்கு இல்ல இல்ல என் வருங்கால மாமியாருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. வேற லெவல் டேஸ்ட். அள்ளுது போ. நீ எடுத்து சாப்பிடு. பார்த்துட்டே இருக்க, எடுத்துக்கோ. சாட்சி சொன்னாலோ. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல நிலா. இது சூப்பரா இருக்கு. இது உங்க பாட்டி தானே செஞ்சாங்க? ஆமா தம்பி. நிலா இது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி என்கிட்ட செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா. அதான் காலையில அவசர அவசரமா செஞ்சேன். நல்லா இல்லைன்னு பரவாயில்ல சொல்லுங்க. இன்னொரு நாள் நல்லா செஞ்சு கொண்டு வரேன். சச்சா, அப்படிலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அதான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு.
ஆனால் வழக்கமாக பணியாரத்தில் இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட மாட்டாங்களே. நீங்கள் இதை பெக்யூலியராக பண்ணியிருக்கீங்க. நான் ஒன்று கேட்கவா? என்ன தம்பி கேளுங்க. உங்கள் பொண்ணோட பேர் என்ன? ஐயோ விஜயோட பேரை கேக்குறாரே, என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? எங்க அம்மாவோட பேர் கேக்குறீங்களா? ம் ஆமாம். என் அம்மா பேர் வந்து என் பொண்ணோட பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மியா? என் அம்மாவோட பேரை பாட்டி ஃபுல்லா சொல்லாம பாதியே சொல்றாங்க. ஓ, உங்கள் பொண்ணு பேர் லக்ஷ்மி தானா? ஆமா, வெறும் லக்ஷ்மி தான். ம் சரி, ஓகே. எதுக்கு அங்கிள் எங்க அம்மாவோட பேரை கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என் அம்மா இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு தான் வந்தாங்க, ஆனா பார்க்க முடியாம போயிருச்சு. அப்படியா? ஓ, சரி விடுமா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏய், என்னடா முறைக்கிற? வர வர உங்க போக்கே சரியில்லை. நான் நிக்கிறது கூட கண்டுக்காம நீங்க வாட்டு பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிலாவோட அம்மா பேர் என்ன ஆயா பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. நான் உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். டேய், ஏன்டா டென்ஷன் ஆகுற? நிலா நல்ல பொண்ணுடா, உன் ஃப்ரெண்டு தானே. ஒரே கிளாஸ் தானே படிக்கிறீங்க. இந்தா நீ ஒன்று எடுத்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேணாம், அது அந்த குப்பையில தூக்கி போடுங்க. நிலா, பணியாரத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க அங்கிள். என் பாட்டி தான் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க, வேணும்னா அவங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றி எல்லாம் எதுக்கு தம்பி, இது என்னோட கடமை. நிலா, உன்னோட சிரிப்பு கவிதை மாதிரி இருக்கு. எப்பவும் நீ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்னன்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கியூட்டா பேசுற, கியூட்டா சிரிக்கிற. எனக்கு எப்படி உன்னை பிடிச்சதோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் கவினுக்கும் உன்னை பிடிக்கும். சரியா? நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஹாப்பியா ஒத்துமையா இருங்க. ம் ஓகே அங்கிள். மாப்ள, உங்களுக்கு நிலாவை பிடிச்ச மாதிரி கூடிய சீக்கிரத்துல விஜய்க்கும் கவினை பிடிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். சரிம்மா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. ம்